அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க இருக்கிற பதிவு சிவனின் அம்சமாகவும் சிவனின் ரூபமாகவும் இந்த மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஹனுமன் ஜெயந்தி விழாவில் எவ்வாறு வழிபாடு செய்யணும், என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைக்கணும், அந்த நெய்வேத்தியங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், எத்தனை முகத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், என்னென்ன மந்திரங்கள் பாராயணம் செய்ய வேண்டும்னு இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம். நம்ம மனக்குறைகளை அனுமன் கிட்ட சொல்லும்போது நம்ம கேட்ட மாத்திரத்திலேயே அந்த குறைகள்லாம் அகல்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். இது போல் ஒரு ஹனுமன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. வால் பகுதி நல்லா தெரிகிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கணும். வால் பகுதியை கீழேருந்து மேல் நோக்கி சந்தனத்தில் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வால் பகுதியில் தான் பார்வதி தேவி வாசம் செய்கிறதா நமக்கு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் நம்ம வால் பகுதியில் பொட்டு வச்சு எதை வேண்டிக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தணும்னா நம்ம வாலில் அன்னைக்கு பொட்டு வச்சு செந்தூரம் பொட்டு வச்சு நம்ம பூஜை செஞ்சுக்கணும். ஹனுமனுக்கு செந்தூரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அசோகவனத்தில் சீதாதேவி அணிந்திருந்தது செந்தூரம் நெத்தியில் அணிஞ்சிருந்தாங்க. ஏன்னா ராமன் நினைவாக நான் எவ்வளோ அழுது களைத்தாலும் என்னோட செந்தூரம் நெற்றியிலிருந்து போகாது, அதனால் நான் அணிஞ்சிருக்கேன்னு சொன்னோன்னு தான் ஹனுமனும் ராமன் நினைவாக உடம்பெல்லாம் செந்தூரம் தரிச்சிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். நம்ம சிவனின் ரூபமாக இருக்கிறதுனால 3 கோடு போட்டு அதுக்கு மேலே நம்ம மலையை வரைகிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வரைந்து அதுக்கு மேலே நம்ம ஹனுமனோட வால் வரைந்து அதுக்கும் செந்தூர பொட்டு வச்சுக்கிறோம். நம்ம ஹனுமன் பூஜை செய்யும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனப்பலகையை போடணும். ஏன்னா நம்ம ராமங்களை சொல்ல போகிறோம். அந்த பூஜையில் நம்ம எந்த இடத்துலலாம் ராம நாமங்கள் கேட்குதோ அந்த இடத்துக்கெலாம் கண்டிப்பாக ஹனுமன் வருவாங்கன்றது நம்பிக்கை. நம்ம இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக ஹனுமன் நம்ம கூட தான் இருப்பாங்க. அதனால ஹனுமன் நம்ம என்ன கேட்குறோமோ, என்ன நம்ம மனக்குறைகள் இருக்கோ அதெல்லாம் மனசார சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹனுமன் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்வாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் போயிடும். ஹனுமன் 9 அவதாரங்களும் 5 முகங்களையும் உடையவர். கிழக்கு முகமாக ஆஞ்சநேயர் முகமாகவும், நரசிம்ம முகமாகவும், கருட முகமாகவும், வராக முகமாகவும், மேல் நோக்கிய முகமாக ஹயக்ரீவர் முகமாகவும் 5 முகங்களை உடையவர். இந்த 5 முகங்களை போற்றும் விதமாகவும் வணங்கும் விதமாகவும் 5 முகங்களை கொண்டு செந்தூரம் கலந்த திரிகளை கொண்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். கொஞ்சம் நெய் போட்டு செந்தூர பொட்டு வைத்து அந்த திரிகளில் கலக்கும்போது நமக்கு செந்தூரத்தினால திரி கிடச்சிரும். இந்த ஹனுமன் ஜெயந்தி பூஜை எப்போ செய்யணும்னா அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 8:05 இரவு ஆரம்பிச்சுட்டு 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 6:31 மாலையில் முடியுது. மூல நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 7:47 மாலை ஆரம்பித்து 11 ஜனவரி 6:51 மாலையில் முடியுது. வியாழன் 11ஆம் தேதி காலை மதியம் மாலைன்னு 3 வேளைகள்லையும் நம்ம இந்த பூஜை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த திரிகளை போட்டு நெய் கொண்டு ஹனுமனுக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும். விநாயகருக்கு பிடித்தது அருகம்புல், சிவனுக்கு பிடித்தது வில்வம், பெருமாளுக்கு பிடித்தது துளசி, முருகனுக்கு பிடித்தது அரளிப்பூ, ஹனுமனுக்கு பிடித்தது வெத்தலை மாலை. ஏன்னா அசோகவனத்தில் சீதாதேவியை பார்த்தபோது சீதாதேவி பக்கத்தில் இருந்த வெத்தலை கொடியிலிருந்து மாலை செய்து ஹனுமனுக்கு போட்டாங்களாம். லங்கேஸ்வரனுடன் போர் செய்து வெற்றி வாகை சூடணும்னு சொல்லிட்டு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு சீதாதேவி ஹனுமனுக்கு போட்ட மாலை தான் வெற்றிலை மாலை. அதனால சீதாதேவி நினைவாக நம்ம வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு போடும்போது நமக்கு எந்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தோன்னா வெற்றிலை மாலை ஹனுமன் கோயிலில் செவ்வாய், சனி, வியாழக்கிழமைகளில் போடும்போது கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். இந்த சிறப்பான ஹனுமன் ஜெயந்தி தின விழாவில் ஹனுமனுக்கு 21 எண்ணிக்கை, 12, 18 இது போல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்ம ஃபோட்டோ எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த எண்ணிக்கைகளில் வெத்தைகளை கோர்த்தோ இல்லைனா வெத்தலை பாக்கு வைத்து கட்டியோ நம்ம ஹனுமன் ஃபோட்டோவுக்கு மாலையாக போடும்போது கண்டிப்பாக நமக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம வீட்டில் வெத்தலை வாங்கி அதை நல்லா கட்டி ஹனுமன் கோயிலில் கொண்டே போடும்போது நமக்கு வேலை கிடைக்கும். நம்ம ஹனுமனுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்காக செந்தூரத்தில் அரிசி கலந்து செந்தூர பொட்லையும் கொஞ்சம் நெய் கலந்து அதை நம்ம அரிசி அக்ஷதை கொண்டு அவங்களோட நாமங்களை சொல்லி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இல்லைனா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு
துளசி கொண்டு நம்ம வந்து ஹனுமனுக்கு அர்ச்சனை செய்யும்போது கண்டிப்பாக ஹனுமன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எந்த இடத்துலலாம் ராமநாமங்கள் ஒலிக்குதோ அந்த இடம்லாம் கண்டிப்பாக ஹனுமன் வந்து இருப்பாங்க. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. சிவபெருமான் அபிஷேக பிரியர், விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர், அதே போல் ஹனுமன் வந்து மந்திர பிரியர், அதாவது ஸ்லோக பிரியர். நம்ம மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் எவ்வளோ தூரம் நம்ம உச்சரிக்கிறோமோ அவ்வளோ ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மந்திரத்தை அன்றைய தினம் காலை மாலை மதியம்னு நம்ம 3 வேளை சொல்லிட்டு வரணும். அதே போல் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமைகள்லையும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளோட நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். நமக்கு கிரக தோஷங்கள் இருந்துச்சுன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வடை மாலை சாத்தணும். வடையில் வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் கலக்காமல் வெறும் மிளகு மட்டும் போட்டு நம்ம வடை செஞ்சுட்டு அவங்களுக்கு சாத்திக்கணும். அதே போல் வெண்ணெய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் போல் எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ, மன தூய்மையாக இருக்குதோ, அதே போல் ஹனுமனும் உள்ள தூய்மை கொண்டவர். நம்மளோட உள்ளமும் தூய்மையாகணும்னு சொல்லிட்டு வெண்ணெய் வந்து ஹனுமனுக்கு சாத்துறோம். லங்கேஸ்வரனோட போர் செஞ்ச போது அவங்க உடம்புல வந்து படாத காயமே இல்லை. அந்த அளவுக்கு காயம் பட்டு உடம்புல அவங்க பூசி கொண்டது தான் வெண்ணெய். அதனால தான் அவங்களுக்கு உடம்பெல்லாம் வெண்ணெய் சாத்தி பூசி நம்ம வந்து அன்றைய தினம் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிறோம். சுந்தரகாண்டம் அன்றைய தினத்தில் படிக்கிறது நல்லது. சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னாக்க கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு மனையை போட்டு வைங்க. ஏன்னா ஹனுமன் வந்து அந்த மனையில் அமர்ந்து நம்ம பாடுற சுந்தரகாண்டத்தை வந்து கேட்பாங்களாம், மனமுருகி கேட்பாங்க. அதனால நாமளும் மனமுருகி அந்த சுந்தரகாண்டத்தையும் ஹனுமன் சாலிசாவையும் படிக்கும்போது நம்ம வேண்ட நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். கணவன் மனைவி சண்டை வருதுன்னா சுந்தரகாண்டம் படிங்க, சண்டை வரவே வராது. 1008 முறை ஸ்ரீராம ஜெயம் அன்றைய தினத்தில் எழுதி அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மாலையாக போட்டுக்கலாம். இல்லைன்னா தனித்தனி சீட்டில் ஸ்ரீராம ஜெயன் எழுதி 108 முறை நம்ம கட்டி அதையும் நம்ம வந்து மாலையாக அன்றைய தினம் நம்ம வந்து கோவிலில் கொண்டு போடுறது ரொம்ப நல்லது. காரிய தடை நீங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போதுமே ஜெயம் உண்டாகும். அனைவருக்கும் ஹனுமன் ஜெயந்தி தின வாழ்த்துக்கள். அனைவரும் ஹனுமனை போற்றி வணங்குவோம். அனைவருக்கும் ஹனுமன் வெற்றியை மட்டுமே அருள்வார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.